அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லா வருஷமும் காலையில எழுந்து குளிச்சுட்டு சமையல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடியாகி தான் கீழே பொங்கல் வைக்க வருவேன். இந்த வருஷம் எங்க அம்மா எங்க வீட்டில் இருந்ததால சமையலுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன். எங்க அம்மா சமையல் வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்குள்ள நான் ரெடியாகி ஷார்ப்பா 11 மணிக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக கீழே வந்துட்டோம். அதுக்குள்ள என்னோட ஃப்ரெண்டு ஃபேமிலியும் அவங்க வீட்டில் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. பொங்கல் வைக்கிற கேப்ல அம்பரீஷ் குட்டி போக்கிரி பொங்கல் சாங்குக்கு டான்ஸ் ஆடி காமிச்சிட்டு இருந்தாரு. போன வருஷம் வீட்டு வாசல் மண் அடுப்பு வச்சுதாங்க பொங்கல் வச்சோம். ஒரு பக்கம் அடிக்கிற வெயில், ஒரு பக்கம் அடுப்போட அனல், இதெல்லாம் செட் ஆகாம அம்பரீஷ் குட்டிக்கும் அவங்க டாடிக்கும் டக்குன்னு சளி பிடிச்சிருது. அதனாலதான் இந்த வருஷம் இந்த மாதிரி கேஸ் அடுப்பு ஒண்ணு வாங்கி கார் பார்க்கிங்லயே பொங்கல் வச்சிட்டோம். எங்களோட கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்க அத்தை எல்லாம் கேஸ்ல தான் பொங்கல் வைப்பாங்க. இந்த மாதிரி வாசல்ல பொங்கல் வைக்கும் போது நமக்கும் ஒரு ஹாப்பியா இருக்கும், நம்ம குழந்தைங்களுக்கும் ட்ரெடிஷனல் லைஃப்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்குங்கிறதுக்காகவே 4 வருஷமா நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா மெதுவடை, சக்கரை பொங்கல், ஒயிட் ரைஸ், பொங்கல் குழம்பு, வாழைக்காய் சிப்ஸ் இதெல்லாம் தாங்க செஞ்சிருந்தோம். எல்லாரும் ஃபேமிலியா உட்கார்ந்து சாப்பிட்டு இந்த பொங்கலை செம்மையா செலிப்ரேட் பண்ணோம். நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க.